ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஒரு தொழிற்சாலை, பெரிய தொழிற்சாலை வர வேண்டும்னா 4 வருஷம் ஆகும். முதல்ல நிலத்தை எடுக்க வேணும், பிறகு அதற்கு தேவையான அனுமதி மத்திய மாநில அரசுடைய அனுமதி வாங்கணும், பிறகு அதுக்கு நிதி. ஏன்னா எல்லாமே பணம் வச்சுக்கிட்டு எந்த தொழிற்சாலையும் கட்டுற தொழிலதிபர் இல்லை. 4 ஒரு பங்கு பணம் போடுவாங்க, 3 பங்கு பணம் வங்கியில் வாங்குவாங்க. கடன் ஆதாரத்தை உருவாக்க வேண்டும், பிறகு கட்டட அமைப்பு, பிறகுதான் அந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வரும். இப்படி எத்தனை தொழிற்சாலை தமிழகத்தில் திறக்கப்பட்டிருக்குது. நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், தொழில்துறை மந்திரியை நான் கேட்டதுக்கு வெள்ளை பேப்பரை காட்டுறேன். வெள்ளை அறிக்கை விடுனா வெள்ளை பேப்பரை காட்டுறாரு. அதுதான் உண்மை, ஒன்றுமே நடக்கலை. அதனால தான் வெள்ளை பேப்பரை காட்டிக்கிட்டார். எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. கவர்ச்சிகரமாக பேசுவாங்க, மக்களை நம்ப வைக்கிற மாதிரி. இன்றைக்கு ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக பார்க்குறாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது, பொய்யை பொருந்துற மாதிரி சொன்னால் மெய்யை திரு திருன்னு முடிக்குமா.